கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிரைஸ்ட் காலிங் சேனல் மூலமாக டேனியல் அவர்கள் இந்த வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள். நான் அவர்களை வாழ்த்துகிறேன். என்னுடைய பெயர் டேவிட். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உளுத்துக்குப்பை என்ற கிராமத்தில் லாசரஸ் ஜெயராஜ், மனோன்மணி ராகேல் என்ற தம்பதியினருடைய பிள்ளையாக நான் பிறந்தேன். எங்கள் அப்பாவுக்கு 5 பிள்ளைகள். மூத்த சகோதரி ரோஸ்லின் கில்டாபாய், இரண்டாவதாக அண்ணன் தாமஸ் சத்தியசீலன், மூன்றாவதாக நான் டேவிட் குணசேகரன் என்று சொல்லி, நான்காவதாக தம்பி சந்தோஷ் இன்பராஜ், ஐந்தாவதாக மங்களம் ரெஜினாபாய் என்று சொல்லி நாங்கள் 5 பேர் எங்களுடைய தகப்பன் பிறந்திருந்தோம். ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பம். பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பம் என்று சொன்னாலும் வீட்டிலே ஜபதபங்கள், ஒரு ஸ்பிரிச்சுவல் குடும்பம் என்று சொல்லக்கூடிய அளவில் ஆவிக்குரிய நிலையில் நாங்கள் வளர்க்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தோம். என்ற தாயார் ஆலய காரியங்களில் மிகவும் வைராக்கியம் உள்ளவர்களாக, நாங்கள் அதில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கும்படியாக எங்களை வளர்த்து கொண்டிருந்தார்கள். தகப்பனுடைய தொழில், அவர்கள் மைக் செட் வைத்துக்கொண்டு, சைக்கிள் கம்பெனி வைத்துக்கொண்டு, இப்படி தான் எங்களுடைய குடும்பம் ஓடிக்கொண்டிருந்தது. எங்களுடைய தாத்தா ஒரு விவசாய குடும்பம்தான். சொந்தமாக நிலங்கள் வைத்து விவசாயம் செய்து கொண்டு ஒரு நல்ல நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இறை பக்தி எங்களுக்கு மிகவும், குடும்பத்தில் எல்லாரும் ஜெபிக்கணும், ஆண்டவரோடு கூட உண்மையாக இருக்கணும், இப்படி தான் நாங்கள் வளர்க்கப்பட்டு வந்தோம். என்னுடைய பள்ளி பருவங்களிலே நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்னுடைய தகப்பனார் மரித்து போய்விட்டார். என்ன செய்வதென்று ஒன்றும் புரியவில்லை. 3வது படித்து கொண்டிருக்கிறோம். குடும்பத்தில் மிகவும் கஷ்டமான நிலை வந்துவிட்டது. என்னுடைய தாயார் சிங்கப்பூரில் பிறந்தவர்கள். இங்கே வந்தும் எங்களுடைய தாத்தா அம்மாவை பெற்றதான அப்பா அவர்கள் வாத்தியார் குடும்பம், மிகவும் செல்வந்தர்களாய் வாழ்ந்து வந்து விட்டார்கள். எங்கள் அம்மாவுக்கு வேறு எந்த தொழிலும் தெரியாது. அவர்கள் 8வது படித்து கொண்டிருக்கும் பொழுதே அம்மாவை திருமணம் பண்ணி எங்களுடைய தகப்பனார் கொடுத்து விட்டார்கள். எந்த வேலையும் தெரியாது. எங்களுடைய தகப்பன் 3வது படிக்கும்போது இறந்து விட்டார். அதன் பிறகு செய்வது அறியாமல் எப்படியோ தட்டி தடுமாறி 8ஆம் கிளாஸ் வரலும் படிக்கும்படியான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் தந்தார். 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது 2 கட்டுரை நோட்டு வாங்க வேண்டும். ₹1.60 தான் அந்த கட்டுரை நோட்டு. அந்த கட்டுரை நோட்டு வாங்கிறதுக்கு வாய்ப்பில்லை. மிகவும் கஷ்டமாயிடுச்சு. எங்களுடைய ஆசிரியர் சொல்லிட்டாரு, நாளைக்கு காலையில் உங்களுடைய கட்டுரை நோட்டெல்லாம் கொண்டு வைக்கணும், பள்ளியில் பெரிய வாத்தியார் ஹெட்மாஸ்டர் அதையெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க சொல்லி எங்களுடைய 8வது வாத்தியார் சொல்லிட்டாங்க. எல்லோரும் கொண்டு போய் கட்டுரை நோட்டு வச்சாங்க. எனக்கு கட்டுரை நோட்டு இல்லை. காலையில் வாத்தியார் எல்லாத்தையும் பார்த்துட்டு, எங்கே டேவிட் கட்டுரை நோட்டு எங்கே கேட்டார். சார் இல்லையா, இங்கே வா. கம்பெடுத்து சரியான அடி அடித்தார். கட்டுரை நோட்டு இல்லை. நான் வாத்தியார்கிட்ட, பெரிய வாத்தியார்கிட்ட சொல்லணும். என்ன சொல்கிறது? மத்தியானம் லஞ்சுக்கு நீ வீட்டுக்கு போய் கட்டுரை நோட்டு இருந்தால் தான் ஸ்கூலுக்கு வரணும், இல்லை நான் பண்ணி மேய்க்க போ அப்படின்னு சொல்லிட்டார். செய்வதறியா அது ரொம்ப கஷ்டப்பட்டு மதியம் சாப்பிடல. வீட்டுக்கு போனேன். எங்கள் அம்மாட்ட கேட்கும்போது, இன்றைக்கி எப்படியாவது போயிருப்பா, நாளைக்கு நான் யாருக்கிட்டையாவது வாங்கி உனக்கு நான் கட்டுரை நோட்டு வாங்குறது காசு தரேன்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல. பள்ளிக்கு போகிற வழியில் ஒரு பாலம் இருந்தது, ஒரு ஆலமரம் இருந்தது. அங்கே போய் உட்காந்து அழுது கொண்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, எங்கள் அப்பாவை சின்ன வயதில் என்னை அழைத்து கொண்டீங்களே, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், நான் படித்து என்ன செய்ய போகிறேன்? ₹1.60 கொடுத்து நோட்டு வாங்க முடியல. இதுக்கு பிறகு நான் படித்து நான் என்னப்பா செய்ய போகிறேன்? எங்கள் அப்பாவை எடுத்துக்கிட்ட மாதிரி எங்களையும் எடுத்துக்கோங்க. இந்த பாலத்தில் உட்காந்துருக்கிற இந்த பாலத்துக்கு கீழே நான் அப்படியே விழுந்து மறித்து போயிட்டோம் ஆண்டவரே. நான் வாத்தியார்கிட்ட போய் அடி வாங்குறதை காட்டிலும் மறித்து போகலாமே அப்படி என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட பேசி கொண்டு இருக்கும்போது பக்கத்தில் யாரோ சொல்கிற மாதிரி இருக்குது,
நீ மதியம் ஸ்கூலுக்கு போகாத, போனால் அடி வாங்குவே, இங்கே ஒளிந்துக்கோ, இங்கே ஒளிஞ்சிரு, சாயந்தரம் பிள்ளைங்க வரும்போது அவர்களோடு கூட சேர்ந்து வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லி கொண்டு இருக்குது. எங்கள் தாயார் எங்களை அந்த பக்தியில் வளர்த்த அந்த தெய்வ பயமானது பக்கத்தில் இருந்துக்கிட்டு ₹1.60 கொடுத்து நோட்டு வாங்கலைன்னு சொல்லிட்டு வாத்தியார் அடிப்பார்னு சொல்லிட்டு இங்கே பதுங்கியிருந்தீங்கன்னா உன்னை ஏசப்பா பார்த்துக்கிட்டு இருக்கிறாருல்ல. பக்கத்தில் ஒரு மனுஷன் பேசுவது போல ஆண்டவர் பேசி கொண்டு இருந்தாங்க. அழுது 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 1ஆம் மணி அடித்தது, அடி வாங்கினாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்கு உண்மையாக இருப்போம் என்று சொல்லி நான் ஸ்கூலுக்கு போய் கொண்டிருந்தேன். எப்போதுமே நம்ம இடது பக்கத்தில் தானே ரோட்டில் போயிட்டுருப்போம். அங்கே கொஞ்சம் தூரம் போன பிறகு என்னை அறியாமலே வலது கை பக்கம் வரேன். அப்போது நாங்கள் போகிற வழியெல்லாம் வயல் நாற்றெல்லாம் விடுவாங்க பார்த்தீங்களா, நெல்லெல்லாம் போடுவாங்க. அதில் ஓரத்தில் தண்ணி வடிகிறதுக்காக அந்த லேஸ் ஒரு வாய்க்கால் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் தண்ணி இருக்கும். ஏன்னா அந்த பயிரில் தண்ணி இருக்கக்கூடாது, அழுகிடும்னு சொல்லிட்டு ஓரத்தில் இருக்கும். அந்த தண்ணீர் கிடக்கு. அந்த தண்ணீரில் ஒரு 2 ரூபா நோட்டும் ஒரு ₹1 நோட்டும் அந்த முன்னெல்லாம் பின் போட்டு தான் கொடுப்பாங்க பார்த்துங்க. அந்த பின்னே இல்லாமல் ரிசர்வ் பேங்கில் ஓடினது அப்படியே இங்கே வந்து பறந்து கிடக்கிறது போல் அந்த தண்ணீரில் நனையாமல் கடந்துகிட்ருக்கு. உடனடியே எடுத்து கொண்டு போய் வாத்தியார்கிட்ட கொடுத்து நோட்டு வாங்கினேன். பாருங்கள், ஒரு பக்கம் சொல்லுது நீங்கள் ஒளிந்து கொண்டிருந்து சாயந்தரம் பிள்ளைகள்லாம் வரும்போது சேர்ந்து அவங்களோட கூட நீ போயிடு, போனால் அடி வாங்குவேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு சத்தம் கேட்குது. ஆனால் இன்னொரு பக்கத்தில் நீ பதுங்கினாலும் ஏசப்பா உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கப்பா, உண்மையாக இருக்கணும், சாயந்தரம் போய் வீட்டுக்கு போய் நான் ஸ்கூலுக்கு போனான்னு சொல்லுவேன் அப்படி என்று சொல்லி சொன்ன அந்த வார்த்தையை நான் கேட்ட மாதத்தில் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தேன். இந்த இக்கட்டான நிலையில் அந்த ₹3 கிடைத்து நான் வாத்தியார்ட்ட கொண்டு ₹2 கொடுத்து ₹1.60 நோட்டு வாங்கினேன். பாக்கி ₹1.40 இருந்துச்சு. என் தம்பி 6ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கான் அதே ஸ்கூலில். என் தம்பிக்கு அந்த ₹1.60 கொடுத்து நோட்டு வாங்குறதுக்கு எனக்கு 20 காசு தேவையாக இருக்குது. பாக்கி ₹1.40 கொண்டு போய் மாலை வேலை எங்கள் அம்மாட்ட கொண்டு கொடுத்தேன். எங்கள் அம்மா சட்டையை பிடிச்சிட்டாங்க. சட்டையை பிடிச்சி மத்தியானம் என்கிட்ட கட்டு நோட்டு வாங்கின காசு கேட்டியே, இப்போ எப்படி உனக்கு காசு வந்தது என்னை பிடித்து கேட்டார்கள். நான் சொன்னேன், அம்மா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் போய் அந்த ஆலமரத்தில் உட்காந்து அழுதுகிட்டு ஆண்டவரே எங்களை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி நான் கேட்டு அழுதேன். அந்த நேரத்தில் தான் ஒரு பக்கம் இப்படி சொன்னது, ஒரு பக்கம் இப்படியா சொல்லும்போது நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சேம்மா. நீங்கள் சொன்னது போல் நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சேன். நான் போய் கொண்டு இருக்கும்போது ₹3 இப்படி கிடச்சி தண்ணியில் நனையாமல் இருந்துச்சுமா. என்னை இப்படி கட்டி பிடித்து என் தாயார் அழுதார்கள். ஆண்டவருக்குள்ள நம்மை விசுவாசத்தோடு கூட இருக்கும்போது எந்த சூழ்நிலையிலும் நம்மை கர்த்தர் விடுவிப்பார் தம்பி. அப்பா தான் நமக்கு மறிச்சிட்டாங்க. ஏசப்பா ஒரு நாளும் மறிக்க மாட்டாங்க. அவரை நம்புகிற பிள்ளைகளை ஒரு நாள் கைவிட மாட்டாங்க என்று சொல்லி என்னை வளர்த்து வந்தார்கள். இன்னொரு காரியம் என்னென்னா, என்னை சிறு வயதிலே கர்த்தர் தெரிந்து கொண்டார். சிறு வயதிலே நான் 3ஆம் கிளாஸ் படித்தேன்னு சொன்னேனே, அந்த 3ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது எங்கள் வீட்டுக்கு தேலுக்குட்டியெல்லாம் விஷத்தோடு கூட வருவாங்க, கடுகடுத்து வருவாங்க, அழுது கொண்டு வருவார்கள். எங்கள் தாத்தா மாசிலாமணி, எங்களுடைய ஆட்சி செல்வ பாக்கியம், அவங்க நல்லா ஜெபித்து ஜபத்தில் வளர்கிறவர்கள். அதிகாலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்து அல்லேலியா சொன்னாங்கன்னா பக்கத்து கிராமத்தெல்லாம் கேட்கும், அவ்வளோ சத்தமாக சொல்லுவாங்க. எங்களெல்லாம் எழுப்பி விட்டு அந்த தூக்க கலகத்தில் எழுந்து பாட்டு பாடுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்களை வளர்த்து விடுவாங்க. இந்த ஜபதபம் உள்ள வீட்டில் தேல் கொட்டி விஷத்துக்கெல்லாம் அங்கே சுகமாகும்படியாக வருவாங்க. அப்போது வரும்போது பாருங்கள், நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தேல் கொட்டின பிறகு அதில் தான் மருந்து போடுவாங்க. இல்லாட்டினா நெறி அந்த மேலே ஏறக்கூடாத அளவுக்கு கை ஏதாவது கட்டிடுவாங்க. அப்போ கட்டிட்டு வரும்பொழுது எங்கள் ஆட்சி அப்படி எங்கள் தாத்தாலாம் ஜெபிக்கும்பொழுது நான் உற்று கவனித்து கொண்டிருப்பேன். அவங்க சொல்லுவாங்க, மலைத்தேல், விஷத்தேல், வீங்குத்தேல், நரம்புத்தேல், நெருப்புத்தேல், கொல்லித்தேல், செந்தேல், செனதேல், கருந்தேல், ராஜமணி தேல் என்று சொல்லி இந்த தேலுடைய பெயரெல்லாம் சொல்லி, இந்த தேலில் எந்த தேல் அவங்கள கடிச்சிருந்தாலும் நசனாகிய இயேசுவின் நாமத்தில் அந்த விஷத்தை எல்லாம் நான் சபித்து வெளியேற்றுகிறேன்னு சொல்லுவாங்க. அவர்கள் சுகமடைந்து போவாருங்க. இப்போது அவங்க மருந்து போட்டு கட்டு போட்டு வந்துட்டாங்கன்னா அவங்க எத்தனை ஜெபம் பண்ணாலும் இறங்காது. அப்போ தான் என்னை கூப்பிடுவாங்க. அப்போ எனக்கு ஒரு 8 வயசு 9 வயசு தான் நடக்கும். அப்போ என்னை கூப்பிட்டு, அப்பா அங்கே வா, டேவிட் ஜெபம் பண்ணுப்பா எப்படி சொல்லுவார்கள். நான் அவங்க சொன்னது போலவே
ஏசப்பா இவங்களுக்கு நல்ல சுகம் கொடுங்க. இந்த தேலுக்கடி விஷத்தை நான் சபிக்கிறேன். மலைத்தேல், விஷத்தேல், வீங்குத்தேல், நரம்புத்தேல், நெருப்புத்தேல், கொல்லித்தேல், செந்தேல், செனதேல், கருந்தேல், ராஜமணித்தேல், எந்த தேலுக்கு அடிச்சிருந்தாலும் இயேசுவி நாமத்தின விஷத்தை நான் சபிக்கிறேன் என்று சொல்லி ஜெபித்து அவர்களை குணமாக்க முடியாத தேவன் நோக்கி பார்க்கும்போது அந்த நெறி அப்படியே இறங்கி வருதுன்னு சொல்லுவாங்க, சுகம் அடைவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதன் பிறகு என்னுடைய விசுவாசம், பக்தி கொஞ்சம் பெருகி கொண்டிருந்தது. 8ஆம் கிளாஸ் முடித்த பிறகு வீட்டினுடைய வறுமையின் காரணமாக பிழைப்புக்கு ஓடும்படியான நிலை வந்துவிட்டது. எங்கள் அம்மாவால் ஒன்றும் செய்ய முடியலை. எவ்வளோ பிரயாசப்படுறாங்க. 5 பிள்ளைகளை வளர்க்கணும். எந்த வேலையும் தெரியாது. ஜெபிக்க தெரியும், எங்களை கர்த்தருக்குள்ளே வளர்க்க தெரியும், பட் வேலைகள் செய்ய தெரியாது. அப்படி இருந்தும் எதையோ பண்ணி எப்படியோ எங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. திருப்தியாக சாப்பிட முடியாது. கஷ்டமாக தான் இருந்துச்சு. பிழைப்பை தேடி நாங்கள் சென்னைக்கு போயிட்டோம். சென்னைக்கு போய் 2.5 வருடம் ஒரு கடையில் ஒர்க் பண்ணி அந்த கிடைச்ச அந்த காசை எங்கள் அம்மாவுக்கு அனுப்பிச்சி வச்சு எங்கள் அம்மாவை ஒரு குறைத்த ஒரு வருமானமாக இருந்தாலும் உண்மையாய் எங்கள் அம்மாவுக்கு கொடுக்கும்படியான ஒரு உண்மை என்னிடத்தில் இருந்தது. அதன் மூலமாய் கர்த்தரை ஆசீர்வதித்தார். எனக்கு இப்போது சென்னை பட்டணத்தில் 2.5 வருஷம் பழகின பிறகு ஒரு நல்ல தைரியம் வந்துச்சு, நல்ல துணிச்சல் வந்துச்சு. அந்த 2.5 வருஷம் நான் ஒரு அடிமை போல் ஒரு கடையில் வேலை செஞ்சாலும் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு நான் சர்ச்சுக்கு போகாமல் இருக்க மாட்டேன். இன்னும் கேட்டிங்கன்னா, நான் வேலை செஞ்ச இடம் ஒரு ஐயங்கார் வீடு. அவங்கள்ட்ட நான் சொல்லிட்டு, நான் சர்ச்சுக்கு போகாமல் என்னுடைய நான் ஜீவனம் பண்ணவே முடியாது, ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் போய் தாங்கன்னு சொன்னோம். சரி அம்பி அனுப்பிச்சி விடுங்கப்பான்னு சொல்லிட்டு வீட்டில் அவங்க அம்மாலாம் சொன்ன பிறகு ஞாயிற்றுக்கிழமை தோறும் எங்களை அனுப்பிச்சி விட்ருவாங்க. அப்போ 2.5 வருஷம் முடித்த பிறகு நான் வெளியில் பழகிட்ட பிறகு எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்டுங்கெல்லாம் கிடைச்சாங்க. அந்த ஃப்ரெண்டுகள் மூலமாக வெளியில் வேலைக்கெல்லாம் போய் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பித்தேன். ஃப்ரெண்டுங்க கிடைச்சாங்க, பணமும் கிடைச்சிது. ஆனால் ஆண்டவரை விட்டு சற்று விலகி கொஞ்சம் கொஞ்சமாய் விலகி போகும்படியான காலகட்டத்துக்குள்ளே வந்துட்டேன். அதன் பிறகு அவர்கள் ஆடி மாதம் கூழ் ஊற்றுனாக்க, டேவிட் எங்கள் வீட்டில் ஆடி மாதம் கூழ் ஊற்றுறாங்க வான்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு வீட்டில் வளர்ந்ததான அந்த பரிசுத்தம், அந்த உண்மை, அந்த கிறிஸ்தவ வைராக்கியம் என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போக ஆரம்பித்தது. பணம் வந்துடுச்சு, ஃப்ரெண்டுங்க வந்துட்டாங்க. இப்போ எனக்கு அந்த கஷ்டம் இருந்தப்போ தேடினதான அந்த அளவுக்கு என்னால் இயேசுவின் இடத்துல போக முடியல. ஃப்ரெண்டு, பணம் என்று சொல்லி ஓடி ஓடி என்னுடைய வாழ்க்கை பாவத்துக்குள்ளாய் போய்விட்டது. பாருங்கள், தேலுக்கடி விஷத்தெல்லாம் இறக்கும்படியான அப்படி ஒரு வைராக்கியமான ஒரு விசுவாசத்தோடு ஜெபித்ததான என்னுடைய வாழ்க்கை வாலிபத்தில் ஒரு 17 வயது அப்படி வரும்பொழுதே சற்று தடுமாறி போய்விட்டது. என்ன மாதிரி தடுமாட்டேனாக்க, நான் ஜெபிக்காமல் எந்த ஒரு காரியத்துக்கும் போக மாட்டேன், ஜெபித்துக்கிட்டு தான் போவேன். ஆனால் இப்போது நண்பர்கள் வந்துட்டாங்கன்னா உடனடியாக அவங்க பின்னாடி போக தான் தோணுதோடு என்னால் ஜெபிக்க முடியல. ஞாயிற்றுக்கிழமைக்கு சர்ச்சுக்கு போகிற அந்த பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிது. இப்படி தேவனை விட்டு தூரம் போகக்கூடிய நிலையில் சற்று இப்படி தடுமாறி போய் கொண்டு இருக்கும்போது பாவம் இன்னும் அதிகமாய் பற்றி பிடிக்க ஆரம்பிச்சிது. நண்பர்களோடு கூட சிகரெட்டு பிடிக்க ஆரம்பித்தேன், தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவர்களோடு கூட இந்துக்கள் கூடிய கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஆடி மாதத்தில் மற்றபடி அவங்களுடைய இந்து ஃபெஸ்டிவல் டே, அந்த பண்டிகை நாட்களில் அவங்கள செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி நான் கர்த்தரை விட்டு தூரம் போக போக என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. கிறிஸ்துவை பற்றுண்டான அந்த விசுவாசமும் அந்த பயபக்தியும் ஜப வாழ்க்கையும் என்னை விட்டு விலகி போயிடுச்சு. காலம் கடந்தது. அதன் பிறகு என்னுடைய வாழ்வு ஒரு நாள் தூக்குமாட்டி சாகும்படியான நிலை வந்தது. ஒரு சின்ன ஒரு காரியம், அதனால் நான் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவேன், யார் சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டேன். என்னை யாருமே மாற்ற முடியாது. ஒரு முடிவு எடுத்துட்டுனாக்க என்னை யாராலும் மாற்ற முடியாது. என்னுடைய அண்ணனுக்கும் எனக்கும் ஒரு சின்ன பிரச்சனை தான். அந்த சின்ன பிரச்சனையில் என்னை ஒரு கேள்வி கேட்டான்.
அதுக்காக நான் தூக்குமாட்டி சாகும்படியாக வலசர வாக்கத்தில் ஸ்ரீதேவி குப்பம் என்றதான அந்த பகுதியில் கேஆர் விஜயா கார்டன் தோட்டம் இருக்குது. அங்கே தான் எங்களுடைய வாலிப நாட்களை கழித்து கொண்டிருப்போம். அந்த தோட்டத்தில் யாரும் இல்லாத நேரத்தில் போய் தூக்குமாட்டுக்காக மத்தியானம் ஒரு நாள் போய் கொண்டிருக்கும்போது தான் இப்படி ரோடு வழியாக போனால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னை எப்படியா மடக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு வேறு வழியாக நான் ஆளுங்க நடமாட்டம் இல்லாத வழியாக போய் கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் ஆண்டவர் என்னை ஒரு மனுஷன் தோள் மீது கை போடுவது போல என் மீது கை போட்டார். அப்பொழுது எனக்கு ஒன்றுமே புரியலை, என்னன்னு சொல்லி எனக்கு திரும்பி பார்க்க முடியல. அப்படியே அணைத்தது போல் அங்கே ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த படியில் உட்காந்து என்னை அழைச்சி நான் உனக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக என்னை கூப்பிட்ட, நான் உனக்குள்ளே இருக்கிறேன், நீ பாவமான காரியங்களுக்கு போகும்போது உன்னை விட்டு நான் தூரம் போயிருந்தேன், ஆனால் உன்னை நான் தாயின் கருவில் எனக்கு ஊழியம் செய்கிறதுக்கு உன்னை தெரிஞ்சிருந்தேன், நான் உனக்காக சிலுவை மரத்தில் ஏற்கனவே தூங்கிட்டப்பா, உன் பாவத்துக்காகவும் உன் சாபங்களுக்காகவும் நான் சிலுவை மரத்தில் ஏற்கனவே தொங்கிட்டேன், என்னை தூக்கு மரத்தில் ஏற்றுறதுக்காகவே என்னை கூப்பிட்டேன்னு சொல்லி கேட்டாங்க. ஏன் எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அதன் பிறகு இன்னும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன், நிறைய வசனங்களை சொல்லி தேற்றி கொண்டிருந்தார். பிறகு கடைசியாக சொன்னார், நான் உன்னை கொண்டு அநேகர் ரட்சிக்கும்படியாகவும் பாவத்திலும் சாபத்திலும் உள்ளவர்களையும் இப்படி மரணத்தை தேடி போகிறவர்களையும் விடுதலை ஆக்கும்படியாக உன்னை நான் கொண்டு போய் பயன்படுத்த போகிறேன்னு சொன்னார். நான் சிரித்தேன். ஏன் சிரித்தேன் என்று சொன்னால், எனக்கு பேச வராது. இன்றைக்கி நான் உங்களோடு கூட பாருங்க நல்லா பேசிகிட்டு இருக்கிறேன். திக்குவாய் இயேசுன்னு சொல்லுதுனாக்க ஏன்னு சொல்லிட்டு இருப்பேன், வராது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான் என்னுடைய வார்த்தைகள் என்னுடைய வாய் இருந்தது. நான் ஆண்டவரை சிரித்தேன். வீட்டு குடும்ப ஜெபத்தில் கூட நான் பைபிள் படிக்க சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடுவேன். என்னை கொண்டு போய் ஊழியத்தில் பயன்படுத்த போகிறீங்களான்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நான் கேட்டு சிரித்தேன். இல்லை, நான் உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன், அநேகரை விடுதலையாக்க போகிறேன், பிசாசின் பிடியிலிருந்து, மாந்திரிக கட்டுகளிலிருந்து, பிலிசுனிய கட்டுகளிலிருந்து, தற்கொலையில், வியாதியில், மரண படுக்கையில், தரித்திரத்தில் இருக்கிறவர்களை விடுதலையாக்க போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாங்க. நான் சொன்னேன், அப்பா, நான் அவர்களை போய் சந்தித்து சொல்லும்போது பிரதர் சோத்திரம் இயேசுவும் உங்களை நேசிக்கிறார் சொல்லும்போது என்னை பார்த்தவங்க கேவலமாக பார்க்க மாட்டாங்களா? எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஆண்டவரே. உங்களை இயேசு விடுவிக்கிறார் என்று சொன்னால், உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்குறான்னு சொன்னால், உன் வாயை மாலை அந்த இயேசுவால் சரி பண்ண சொல்லுப்பா. அப்புறம் எங்களுக்கு இயேசு விடுதலை கொடுக்கட்டும்னு சொல்லி என்னை கிண்டல் கேலி பண்ணுவாங்களே. நான் அப்படி ஊழியம் செய்யணுன்னா முதல்ல என் வாழ்க்கையை, என்னுடைய வாயை சரி பண்ணி அவங்களுக்கு முன்னாடி போய் நான் தைரியமாக நிற்கிறது எனக்கு கிருபை செய்யுங்க, அப்புறம் நான் போகிறேன் சொன்னேன். கர்த்தர் அந்நேரமே என்னுடைய திக்குவாயை மாற்றி போட்டார். அதன் பிறகு நான் பேசும் பொழுது தெளிவாக வந்து கொண்டு இருக்கிறது. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுவது போல. அதன் பிறகு தான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக நான் எழும்பி என்னுடைய வேலைகள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்த வேலைகள்லாம் விட்டு இப்போது நான் எங்கேயும் பயிற்சி எடுக்கலை, எந்த ஊழியமும் தெரியாது, பைபிளை எப்படி நான் பிரசங்கம் பண்ண தெரியாது, எப்படி போய் ஒரு பிசாசு பிடிச்சிருக்காங்களா, ஒரு வியாதி உள்ளவங்க இருக்காங்களா, நான் சின்ன வயசில் தேல் கடிக்கலாம் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், ஓகே. பட் இப்போ மற்ற காரியங்கள் எப்படி ஜெபிக்கன்னு தெரியாது. நான் ஆண்டவர் இடத்துல அதிகமாக நெருங்க ஆரம்பித்தேன், முழங்காலில் நிற்க ஆரம்பித்தேன். ஏன்னா ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தாங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் விட்டு நான் செத்துருப்பேன். என்னை தூக்கி கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு பிறகு நான் உங்களுக்காக வாழ்வேன்னு சொல்லிட்டு நான் அப்போ வந்துட்டேன். அப்பொழுது என் நேரத்தை முழுவதுமாய் ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். எனக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார், வேத வசனத்தை வாசிப்பதற்கு கற்றுக் கொடுத்தார். நான் வேதாகம கல்லூரி போகவில்லை, எந்த ஒரு பாஸ்டர் கீழவும் நான் இருந்து பயிற்சி எடுக்கலை. நான் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் முழங்காலில் நின்று தான் நான் ஊழிய பயிற்சி எடுத்துக்கொண்டேன். அதன் பிறகு எப்படி போவதுன்னு தெரியாது, நான் பாட்டு போயிட்டு இருப்பேன். கிராமங்களில் போய் ஊழியங்கள் சின்ன பசங்கள்லாம் கிள்ளி விளையாடுவாங்க, பேட் விளையாடிருப்பாங்க.
அவங்கெல்லாம் கூப்பிட்டு தம்பிங்களாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவேன். நாங்கண்ணே அப்படி வருவாங்க. வாங்க உட்காருங்க, என்ன சாப்பிட்டீங்க, என்ன படிக்கிறீங்க, அப்பா அம்மா என்ன செய்கிறாங்க எல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷம் பேசுவாங்க. சரி, நான் உங்களுக்கு கதை சொல்லிக்கிட்டு உங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லி கொடுக்க போகிறேன், ஓகேவா, உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்கிறேன். என்னோடய ஊழியங்களை ஆரம்பிக்கிறேன். இது கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறார். எல்லாம் உட்காருவாங்க. சரி, ஃபஸ்ட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா சொல்லி அல்லேலூயா சொல்லுவேன். இவங்க இருக்கிற 4 பசங்க அல்லேலூயான்னு சத்தமாக சொல்லும்போது அங்கங்கே இருக்க என்னடா சத்தங்கன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. அப்படி ஒரு திரர் கூட்டம் அப்படி வந்துடுவாங்க. அங்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நமக்கு முன்னாடி உள்ள பிள்ளைகள் வந்து உட்காடுறாங்களேன்னு சொல்லிட்டு அல்ல ஆண்டோடு பெட்டி அவங்க எனக்கு அன்றைக்கு நான் கற்று இருக்கிறத வைத்து அவர்கள் சொல்ல ஆரம்பித்தேன். என்னிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் அதிகமாய் எனக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு சத்தியத்தை விதைக்க எனக்கு நல்ல பயிற்சி அளித்தார். அதன் பிறகு அவர்களுக்காக நான் ஜெபிப்பேன். இப்போது சரி, உங்கள் அப்பா அம்மாவுக்காக நம்ம ஜெபிக்கலாம் முதல்ல, அப்புறம் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கெல்லாம் ஜெபிப்போம். அப்புறம் அவங்க உடன் பிறந்தவர்களுக்காக ஜெபிப்போம். அடுத்த பிறகு அந்த பிள்ளைகளுக்காக ஜெபித்து முடிப்போம். ஜெபித்து கொண்டு தானே இருப்போம். இந்த பிள்ளைகளுடைய அக்கா அவங்கெல்லாம் தண்ணி எடுக்க போவாங்க. கிராமத்துக்கெல்லாம் தெரியுமே, வெளியில் தான் போய் தண்ணி எடுத்து வருவாங்கள்ல. அப்படி வெளியில் போய் தூரமாக போய் தண்ணி எடுக்க போகிற வயசு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் குடத்தோடு கூட விழுந்து கிடப்பாங்க. சிலருக்கு வாயில் நுர தள்ளிகிட்டு இருக்கும், சிலர் மயக்கம் போட்டு கிடப்பாங்க. பார்த்தா நாங்கள் அங்கே ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, உடனே அந்த பெற்றோர்கள் வருவாங்க. அங்கே ஐயா எங்கள் மக கீழே மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க, எங்கள் மக வாயில் நுர தள்ளிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாது போவே. ஆனால் இயேசுவின் நாமத்தில் அவங்களுக்கு சுகம் உண்டாகட்டும் ஜெபிக்கும்போது அந்த ஒரு சில பிள்ளைங்க ஆடி முடியெல்லாம் விரித்து போட்டு ஆடி ரொம்ப அராஜகம் பண்ணி அப்புறம் போகும் அந்த பிசாசு. ஒரு சில பிள்ளைகளுக்கு சொன்ன உடனே போயிடும். இப்படி எனக்கு ஆண்டவர் இப்படி பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க. இதில் நான் பழகி வந்துட்டுருக்கிறேன். பிறகு இப்படி பல கிராமங்கள் இங்கே கேள்விப்பட்டு அங்கே கேள்விப்பட்டு எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு நிறைய பேர் விடுதலை ஆனாங்க. கடைசியாக என்னுடைய சித்தப்பா காஞ்சிபுரத்தில் அருள்தாஸ் என்று சொல்லி அவங்க இருக்காங்க. அவங்க தான் என்னை அழைத்து, தம்பி ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்கிறதாக அநேகத்தை கேள்விப்படுறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எங்கள் பிள்ளை இவ்வளோ ஒரு வல்லமையான ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறா என்று சொல்லி மிக சந்தோஷமாக இருக்குதுப்பா. ஆனால் நான் ஒரு ஆலோசனை சொல்லணும். நீ வல்லமையாக ஊழியம் செய்யலாம், உலக பிரகாரமான ஒரு சர்டிஃபிகேட் நமக்கு வேணும்ப்பா, ஒரு பயிற்சி எடுக்கணும்ப்பா. அதுக்காக ஒரு வேதாகம கல்லூரி போய் கொஞ்சம் பயிற்சி எடுத்து நீ ஊழியம் செய்யும்போது அந்த ஊழியம் உனக்கு கடைசி வரலும் பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கும். ஏன் படித்தா தான் ஊழியம் செய்யணுமா? இல்லை, ஆனால் உலக பிரகாரம் எனக்கு சர்டிஃபிகேட் வேணும்னு சொன்னாங்க. உடனடியாக அவருக்கு நான் கீழ்ப்படிந்தேன். பாஸ்டர் என் சித்தப்பா கீழ்ப்படிந்தேன். சென்னையில் தாம்பரம் பக்கத்தில் ஒரு படைப்பையில் சிலுவம் பைபிள் காலேஜ் கொண்டு விட்டாங்க. எனக்கு அப்போது மதுராந்தகம் பக்கத்தில் எல்லண்டத்தூர் என்ற இடத்துல ஒரு சபை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இந்த கிராமத்தில் இந்த வியாதியில் சுகமடைஞ்சவங்க, பிசாசின் பிடியில் சுகமடைந்தவங்க இவர்களெல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் நாங்கள் ஒரு இடத்துல கூடி நாங்கள் ஆராதிப்போம். இப்போ நான் எங்கள் சித்தப்பாட்ட சொன்னேன், நான் ஆராதிக்கிறேன், சர்ச்சு இருக்குது, நான் என்ன சித்தப்பா காலேஜ் போயிட்டால் எப்படி வருதுன்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு நான் ஒழுங்கு தன்ற ஆண்டவர் செய்வார்ப்பான்னு சொல்லிட்டு அங்கே காலேஜில் எனக்கு அதுக்கு எல்லாவற்றுக்குமே அவங்க இடம் கொடுத்து சபை நடத்தும்படியாக லீவு கொடுத்து எனக்கு பிடிஹெச் காலேஜ் முடிக்க எனக்கு கர்த்தர் உதவி செஞ்சாங்க. அதன் பிறகு நான் ஊழியங்கள் செய்து கொண்டிருந்தேன். இப்போது காலேஜ் படித்து கொண்டிருக்கும் போதே நாங்கள் எல்நத்தூரில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அந்த பகுதியில் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு வாலிபப்பில் இருந்தாங்க. அவங்களுக்கு ஹார்ட்டில் ஹோல்ஸ் பிறக்கும்போதே அவங்களுக்கு ஹோல்ஸ் இருந்திருக்கு. இப்போது வாலிப பருவம் வரும்போது இன்னும் ரொம்ப விரிவடைந்து அந்த ஹோல்ஸ் பெருசாக இருக்கும்பொழுது அவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுவாங்களாம், அடிக்கடி விழுந்துடுவாங்க. நான் இப்பொழுது அங்கே ஊழியம் செய்து கொண்டு இப்படி அற்புத அதிசயங்களை ஆண்டவர் செய்திருக்கனால இந்த செய்தி அவங்களுடைய வீட்டுக்கு போகும்போது இவங்க ஒரு நாள் மயக்கம் போட்டப்போ மாட்டு வண்டி கட்டி கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் இன்னொரு இடத்துல ஒரு பிசாசு விரட்டும்படியாக அழைக்கப்பட்டு போயிட்டேன். அதன் பிறகு இந்த மாதிரி வந்தாங்கன்னு சொன்னோன்னே அடுத்த நாள் அவங்க வீட்டில் போய் பார்க்கும்போது அவங்க அப்பா டாக்டர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு கொடுத்து, என்னுடைய மகளுக்கு சிறு வயதிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு பலவீனம் இருக்குதுங்கய்யா, ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொன்னால் ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏனென்றால் அது மிகவும் பெருசாக இருக்கிறதுனால
அதை தாங்கக்கூடியதான சக்தி அவங்களுக்கு இல்லை. அதனால் ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாது, ஆண்டவன் விட்ட வழி தான். ஆகவே இருக்கிற வரையிலும் அவங்களுக்கு எது கேட்குறாங்களோ வாங்கி கொடுங்க, சாப்பிடட்டும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இரண்டாவதாக அதில் கீழே சொல்லப்பட்டுகிறது, அவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது, திருமணம் என்ற பேச்சை பேசக்கூடாது, திருமணம் ஆனாலும் அவங்களுக்கு கன்சீவ் ஆக மாட்டாங்க, கன்சீவ் ஆனாலும் டெலிவரி பண்ண முடியாது. இன்னும் கீழே இடிசி போட்டு வச்சுருக்காங்க, எக்ஸெட்ரா நிறைய ப்ராப்ளத்தோடு இருக்கிறாங்க. ஆகையினால இருக்கும் வரையிலும் அவர்கள் ஆண்டவன் விட்ட வழின்னு சொல்லி விட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே சொன்னாங்க. அது பிறகு நான் சொன்னேன், இயேசு இவங்களுக்கு ஹார்ட்டை சுகப்படுத்தி தர வல்லவராக இருக்கிறார், நம்புறீங்களான்னு சொல்லி கேட்டோம். கண்டிப்பாக அந்த ஆண்டவர் என் பிள்ளைக்கு சுகம் கொடுத்தாருன்னா நாங்களும் அந்த ஆண்டவர் பின்பற்றுறையா, நாங்களும் ஆண்டவர் பிள்ளையாக வரும், சர்ச்சுக்கு வரோன்னு சொன்னாங்க. ஒரு மாதம் அவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தோம். அதன் பிறகு அவர்களை நானே கூட்டி போய் சென்னையில் சென்ட்ரல் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணும்போது ஹோல்ஸ் இருந்த சிம்டம்ஸ் கூட இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு இலையிலே சொல்லுவோமா, ப்ரைஸ் எல்லாம் ஹோல்ஸ் இருந்த சிம்டம்ஸ் கூட இல்லைன்னு சொன்னோன்னே மிகவும் சந்தோஷம். அவங்களுடைய பெற்றோர்கிட்ட சொன்னேன், உங்கள் பிள்ளைக்கு ஆண்டவர் பரிபூர்ணமான சுகம் கொடுத்துட்டாங்க, இன்னும் அந்த மயக்கம் வராது, அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்ல ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாக தருவார்னு சொன்னேன். 2 வருஷம் அந்த குடும்பத்தினர் இந்த சபைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 2.5 வருஷத்துலேயும் அநேக மாப்பிள்ளை வந்தாங்க. இந்த சகோதரி டாக்டர் சொன்னதை வச்சு வேண்டாம் வேண்டான்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு நாள் நான் அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்களுடைய தகப்பனார் சொன்னாங்க, ஐயா நாங்கள் இருக்கிற வரையிலும் என் மகளுக்கு ஓகே, நாங்கள் இல்லாட்டி போனால் யார் நல்ல மாப்பிள்ளைலாம் வராங்க, கல்யாணம் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அதன் பிறகு நான் கொஞ்சம் வெளில வாங்கப்பான்னு கூப்பிட்டேன். நாங்களா பாஸ்டரையா அப்படின்னு சொன்னாங்க. ஆமான்னு சொன்னேன். உங்களுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டாருப்பா, நீங்கள் நல்ல வாழ்க்கை நடத்தலாம், வாழ முடியும், டாக்டர் சொன்னதை வச்சு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்காதீங்க, ஏசப்பா உங்களுக்கு சுகம் கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு இப்போ பாருங்கள் மயக்கம் வரல, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கிறீங்க, உங்களுடைய வயதுக்கு ஏற்றதான வளர்ச்சியோடு கூட எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செஞ்சுருக்காங்க. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். என்ன பார்க்குறீங்களா, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். ஏன்னா நான் பாஸ்ட்டு, அது பேர் உங்களால் வாழ முடியும்ப்பா, உங்களுக்கு வாழ ஆண்டவர் கிருபை செஞ்சுருக்காங்க, உங்கள் அப்பா அம்மா அழுகிறாங்க உங்களை குறித்து, ஏசப்பா உங்களுக்கு கொடுத்த சுகத்தை வச்சு அநேகருக்கு சாட்சி சொல்லலாம். நான் உங்களை திருமணம் பண்ணிக்கிறதுக்காக தான் உங்களை கேட்குறேன். உங்கள் அப்பா அம்மாக்கிட்ட உங்களுக்கு விருப்பம்னா சொல்லுங்கள், அவங்களுடைய சம்மதத்தோடு கூட செய்யலான்னு சொல்லிட்டு நான் சொல்லிவிட்டு வந்துட்டேன். அவங்க அப்பா அம்மா என்னை கேட்டாங்க, நான் தான் கேட்க சொன்னேன்னு சொன்னேன். அதன் பிறகு கொடுத்தது சொன்னாங்க. இப்போ நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம். இப்போ அவங்க தான் என்னுடைய மனைவியாக இருக்காங்க. 25 வருஷம் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது வரையிலும் ஆண்டவர் என் மனைவியை சுகமாக வச்சுருக்காங்க. நார்மல் டெலிவரி 2 பிள்ளைகள் எனக்கு ஆண்டவர் தந்திருக்காங்க. முதல் பிள்ளை பிரைஸி ஹெப்சிபா என்று அவங்களுக்கு பெயர் வைத்தேன். 2000 ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்ததுனால ஒரு பிரைஸி ஹெப்சிபான்னு வைத்தேன். அவங்க இப்போது எம்ஏடு முடிச்சுட்டு நேற்றைக்கு தான் நம்முடைய கவர்னர் ஆர்என் ரவி அவர்கள் மூலமாக கோல்டு மெடல், அவங்க ரேங்க் ஹோல்டர் கோல்டு மெடல் வாங்கினாங்க. நேற்று தான் சர்டிஃபிகேட் வாங்கினாங்க. 2வது மக எம்எஸ்சி மெடிக்கல் பயோகெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு சென்னை யூனிவர்சிட்டியில் இப்போது பிஹெச்டி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களும் பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரியில் ரேங்க் ஹோல்டராக இருந்து அவங்களுக்கு கோல்டு மெடல் வாங்கினாங்க. 2 பிள்ளைகளையுமே ரேங்க் ஹோல்டராக கோல்டு மெடல் வாங்க கர்த்தர் உதவி செஞ்சாங்க. இன்றைக்கும் என்னுடைய மனைவி பிள்ளைகள் வைத்து நாங்கள் ஒரு 25 ஆண்டுகளாக திருப்பத்தூர் பகுதியில் ஊழியங்களை செய்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எந்த ஸ்தாபனத்தையும் சாரலை, யாருமே எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் வைக்க முடியல. ஏன்னா நாங்கள் வளர்க்கப்பட்ட விதங்களும் ஆண்டவர் என்னை அழைத்து வந்த விதமும், என்னை ஊழியத்துக்கு அழைக்கும் போது முதலாவதாக என்னுடைய வாய் சுகப்படுத்தும்படி என கேட்டேன். 2வதாக நான் ஊழியம் செய்ய வந்தால் எனக்கு காசு பணமெல்லாம் வேணுமே, யார் எனக்கு கொடுப்பா என்று சொல்லி கேட்டேன். அப்போ தான் ஆண்டவர் சொன்னாங்க, நான் உன்னை நடத்துவேன் என்று சொன்னாங்க. நான் உன்னை நடத்துவேன். ஆகவே தான் இன்றைக்கு வரையிலும் எந்த ஒரு ஸ்தாபனத்தையும் சாராமல், யாரும் எனக்கு சம்பளம் கொடுப்பாங்கள் என்று சொல்லி போகாமல்,
என்னுடைய தேவைகளுக்காக நான் ஆண்டவரை நோக்கி பார்ப்பேன். என் பிள்ளைகள் இன்றைக்கு இவ்வளோ படிக்க ஆண்டவர் உதவி செய்தார். யாரிடத்திலும் போய் என் பிள்ளைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யணும்னு கேட்க முடியல. காரணம் என்னவென்றால், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லுகின்றார். நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டுடைய காரியமான உண்மையாக இருந்தால் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தை அநேகருக்கு சாட்சியாய் கர்த்தர் வைப்பார். வாலிபத்தில் என்னுடைய வாழ்க்கை சற்று தடுமாறி போனாலும் என் ஆண்டவர் என்னை தாயின் கருவிலை தெரிந்து கொண்டார் என்பதை நிரூபித்து இன்றைக்கு வரலும் என்னை தூக்கி எடுத்து கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார். அருமையாய் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாட்சி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏனென்றால் நாங்கள் கஷ்டமான நிலையில் இருந்தும் கர்த்தரை விடாமல் பிடித்து கொண்ட மாத்திரத்தில் ஆண்டவர் எங்களை கூப்பிட்டும் போது அதற்கு தடை சொல்லாமல் அவரை சரியாக பிடித்து கொண்ட மாத்திரத்தில் தேவன் எங்களுக்கு வாக்கி தந்தார். இப்பொழுது நான் ஒரு பேராயராக இருக்கிறேன். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் ஊழியர்களை உருவாக்கும்படியாக, அநேக வாலிபர்களை ரட்சிப்புகளை நடத்தும்படியாக என்னுடைய சாட்சி அநேகருக்கு சொல்லிக் கொடுக்கும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இதிலும் பெரிதான வேலை காண்பாய் என்று சொன்னார். இன்னும் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், எவ்வளோ சாட்சி நான் சொன்னேன். ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன்னு சொன்னால், என்னை காட்டிலும் இன்னும் எவ்வளோ கஷ்டத்தில் எவ்வளோ பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, என்ன செய்யுதுன்னு தெரியாமல் நின்று கொண்டு இருக்கிறாங்க. ஆகையாக தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் கஷ்டப்பட்டேன் தான், எங்களுக்கு கஷ்டம் இருந்துச்சு தான். இந்த பிரச்சனையில் நான் ஆண்டவரை பிடிக்கும்படியாக நான் வளர்க்கப்பட்டு இருந்தாலும், இந்த வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் இருந்தாலும், மீண்டும் அவரை நோக்கி பார்க்க எனக்கு ஒரு தருணத்தை ஆண்டவர் தந்தார். அதை நான் சரியாக பயன்படுத்தி கொண்டேன். இந்த கஷ்டம் யாருக்குமே இல்லாமல் இல்லை, எல்லோரும் கஷ்டம் இருக்குதான். இப்போது என்னை போல் இந்த கஷ்டத்தில் இருக்கிற நீங்கள், உங்களுக்கு ஒரு வழியை சொல்லிக் கொடுக்க தான் அந்த சாட்சி சொல்லியிருக்கிறேன். இந்த கஷ்டத்தில், இந்த உலகத்தில் எந்த உறவாலேயோ, உங்களுக்கு வச்சிருக்கிற பணத்தாலேயோ, உங்களுடைய ஆஸ்தியாலேயோ உங்களுக்கு ஒரு நிம்மதி சமாதானத்தை கொடுக்க யாராலும் முடியாது. எப்படிப்பட்ட செல்வந்தர்கள் உங்களுக்கு நண்பர்களாக இருக்கலாம், எப்படிப்பட்ட செல்வங்களை நீங்கள் வச்சிருக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்காது. இயேசு மாத்திரமே உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். வேதத்தில் சகேயு என்றுதான ஒரு மனிதன் இருக்கிறார். அவர் ஆயக்காரருக்கெல்லாம் தலைவன் என்று சொல்லுகின்றார். வெட்டி கொடுக்கிறவர்கள், தண்டல் கொடுக்கிறவர்கள், பெரிய பணக்காரருக்கெல்லாம் உதவி செய்கிற ஒரு மனுஷன். அந்த மனுஷன் பணம் இருக்குது, நண்பர்கள் இருக்காங்க, செல்வம் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் நிம்மதி இல்லை. நிம்மதி இல்லாத பட்சத்தில் அவருடைய நண்பன் ஒருவர் ஆண்டவரை பற்றி பிடித்து கொண்டு அவன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். என்னையா, என்கிட்ட பணம் ஆஸ்தி எல்லாமே இருந்து கூட எனக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லி, நான் தூக்கம் கூட வரல, நீ இவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, உங்ககிட்ட பணம் இருக்குது, செல்வங்கள் இருக்குது, நண்பர்கள்லாம் இருக்காங்க, ஆனால் என்கிட்ட இயேசு இருக்காங்கன்னு சொல்லி அவருடைய சாட்சியை அவர் சொல்லுகின்றார். என்னுடைய சூழ்நிலைகளை நான் ஆண்டவரிடத்தில் நான் முறையிடுவேன், ஆண்டவர்கிட்ட நான் சொல்லுவேன், அவர் என்னுடைய சூழ்நிலை மாற்றி எனக்கு இந்த சமாதானத்தை தந்திருக்கிறார். ஆண்டவரிடத்தில் நாம் இந்த கஷ்ட நேரத்தில் கண்ணீரோடு போய் ஜெபிக்கும்போது ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன், ஒரு மனுஷனை காட்டிலும் அக்கறை உள்ளவராய் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக அவருக்கு செவி கொடுத்து கேட்கிறவராக இருக்கிறார். இந்த இயேசு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லுறார். உங்கள்கிட்ட பணம் இருந்தால் வா, உங்கள்கிட்ட செல்வம் இருந்தால் வா. நான் நண்பர்லாம் சொன்னேன், உங்கள்கிட்ட சாட்சி சொன்னேன், அதுக்காக தான் சொன்னேன். என்கிட்ட பணம் இருந்துச்சு, எனக்கு இப்போது நல்ல ஒரு வாழ்க்கை இருந்துச்சு, நண்பர்கள் கூடி வந்துட்டாங்க. என் நண்பர்கள் கூடி வந்து அந்த நண்பர்கள் மூலமாக எனக்கு பாவங்கள் தான் கற்றுக் கொடுக்க முடியாது இருந்துச்சு. ஆனால் இப்போது இயேசு என்னிடத்தில் வந்த மாத்திரத்தில் நண்பர்கள் எல்லாரும் விலகி போயிட்டாங்க. ஆனால் இப்போ இயேசு என்ற உள்ளத்தில் வந்தனால இன்றைக்கு நான் இவ்வளோ தைரியமாக இவ்வளோ சந்தோஷமாக உங்கள்கிட்ட சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த இயேசு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லுகின்றார். ஒன்றுமே இல்லையா, வா. பிரச்சனையாக இருக்குதா, வா.
உனக்கு வியாதியா? யாரும் உன்கிட்ட வரமாட்டாங்களா? உன்னை யாரும் திரும்பி பார்க்க மாட்டுறாங்களா? உன்னை நேசித்தவங்களாம் உன்னை விட்டு தூரம் போகிறாங்களா? யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேங்கிறாரு. உன் தாய் தகப்பன் கூட கைவிட்டுருவாங்க, நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை விலக மாட்டேன்னு சொல்கிறாரு. இந்த இயேசு உன்னை நேசிக்கிறவராக இருக்கிறார். இந்த இயேசு அன்புள்ளவராக இருக்கிறார். அந்த இயேசுவை உங்களுக்கு ஒரு நண்பராக இருக்கின்றார். அவரை நோக்கி கூப்பிடும்போது உங்கள் பக்கத்தில் வந்து உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இயேசுவை நீங்கள் கொஞ்ச நேரம் அவரோடு கூட பேசி பாருங்கள். தனிமையாக உட்கார்ந்து, ஏசப்பா இந்த சாட்சிலாம் சொன்னாங்களே, இவ்வளோ காரியங்கள் சொன்னாங்களே, என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு மாற்றம் கிடைக்காதா? எனக்கு ஒரு பாவ மன்னிப்பு கிடைக்காதா? எனக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்காதா? எனக்கு ஒரு உயர்வு கிடைக்காதா என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்டீங்கன்னா நிச்சயமாய் உங்களையும் விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வு கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அதற்காக தான் அவர் இந்த பூமியில் அவர் இறங்கி வந்து உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்து சொந்த இரத்தத்தை சிந்தி என்னுடைய பாவங்களை கழுவும்படியாக சுத்திகரிக்கும்படியாக தன்னையே அர்ப்பணித்தார். இந்த சிலுவையின் பாடுகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இயேசுவை சிலுவையில் அரைஞ்சாங்க, சிலுவையில் தான் அவர் அடித்து கொன்றாங்க என்று சொல்லி கேட்டிருப்பீங்க. அது அவர் குற்றம் செய்து அல்ல, நீங்களும் நானும் படுகிற கஷ்டங்களிலிருந்து விடுதலையாக்க, பாவத்தின் மூலமாய் வருகிற சாபங்கள், வியாதிகள், தரித்திரங்களை நம்மை விட்டு நீக்கி போடும்படியாக இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டு அதன் வழியாக உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த வசனத்தை, இந்த சத்தியத்தை நீங்கள் நம்பும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரோ அத்தனை பேரையும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தியத்தையும் இந்த சாட்சியும் கேட்கிற நீங்கள் இந்த நேரத்தில் ஏசப்பாட்டை ஒப்பு கொடுப்பீங்களா? எனக்கு ஒரு வாழ்வு தாங்க ஆண்டவரே, நான் இப்படி இருளை சுமந்திருக்கிற இந்த நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே, எந்த வாழ்க்கையில் வெளிச்சத்தை தருவாராக சொல்லுகின்றார். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி என்று சொல்லி இயேசுவை குறித்து சொல்லியிருக்கிறது. எனவே அந்த ஒளியை கொடுக்கிற ஆண்டவர், உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்கிற ஆண்டவர், உனக்கு வாழ்வை மாற்றி கொடுக்கிற ஆண்டவர் இந்த சாட்சி மூலமாக உன் வாழ்க்கையில் ஒரு பிரகாசத்தை கட்டளையிடுவாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் கண்களை மூடலாமா? ஏசப்பான்னு சொல்லுவீங்களா? பாயை திறந்து ஏசப்பான்னு சொல்லுங்களேன். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை பொழுதில் இந்த சேனல் வழியாக, கிரைஸ்ட் காலிங் சேனல் வழியாக பார்க்கிறதான எல்லா பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்கள் இளைப்பாற தருவேன்னு சொன்னீங்களே. இந்த பிள்ளைகள் எல்லாரும் இந்த சத்தத்தை கேட்டு உம்மை நோக்கி பார்க்குறாங்கப்பா. முழங்கால நிற்கிறாங்க, ரெடி, கண்களை மூடி உம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இறங்குவாராக. அவளை விடுதலையாக்கும். என்ன பிரச்சனையாக இருந்தாலும், என்ன வியாதியாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உடைய ஊழியக்காரனாகிய நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லாம் அவர்களுக்கு மாறுவதாக. ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. தரித்திரங்கள் மாறட்டும் ஆண்டவரே. அவருடைய பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் அந்த சரீரத்தில் விலகி போவதாக கட்டளையிடுகிற இயேசுவின் நாமத்தில் நிறைய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். என்னோடு கூட இந்த செய்தியை கேட்டுட்டு ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.